அனைவருக்கும் வணக்கம். இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு இன்னைக்கு என்ன சம்மர் ஸ்பெஷல்ல பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர்ல கஸ்டர்ட் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். மேஜிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து நமக்கு தேவை. நிறைய பழங்கள் வந்து இருந்தால் நல்லா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளை, வாழைப்பழம் இது வந்து நானும் எடுத்திருந்தேன். வாழைப்பழம் உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப குழப்பம்னு இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாதுளம் பழமும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வந்து நல்லா வெள்ளையா தான் இருந்தது. நல்லா சிகப்பா இருக்கிற மாதிரி மாதுளம் பழம் தான் இன்னும் நல்லா இனிப்பா இருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பழங்களையும் நம்ம சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி ஒரு பவுல்ல வந்து எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல் முறையா செய்றீங்க அப்படின்னா கொஞ்சமா சேர்த்து செஞ்சு பாருங்க. அது வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்குதா, எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து செஞ்சு கொடுங்க. நான் எப்பவுமே ஃபர்ஸ்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ஷய திருதிக்கும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை பூஜையிலேயே வச்சிருந்த பழங்கள் தான். அது எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் பிரசாதத்தெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒரு கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வந்து உருவாக்கியிருந்தேன். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கடைசியில் வந்து நீங்களே பாருங்க. பழங்கள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ல வந்து செஞ்சு கொடுத்து ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் எல்லா பழங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ல சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வந்து பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பழங்கள். இதை விட சாப்பிட்றத விட எனக்கு வந்து பெஸ்டா வந்து பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான். லெமன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதுல வந்து மின்ட் நம்ம புதினாவும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நன்னாரி சர்பத் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லாமே இன்னும் நான் வாங்கல. நன்னாரி சர்பத் வந்து வருஷம் வருஷம் வாங்கி பாட்டில் வந்து பாதி வந்து வீணா போயிடும். நான் வந்து யூஸ் பண்ணாமலே வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஸோ அதனால வந்து இந்த வருஷம் நான் தான் வாங்காம இருக்கேன். அதையும் வந்து வாங்கணும். அதே மாதிரி சப்ஜா விதைகள், அதே மாதிரி பாதாம் பிசின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்மருக்கு வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். பாடி வந்து ரொம்ப கூலாகவும் நமக்கு வந்து இருக்கும். அந்த பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகாம நமக்கு வந்து அது மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம வந்து கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அதுல வந்து நல்லபடியா நம்ம வந்து கலக்கி கெட்டி இல்லாம வச்சுக்கணும். ஸோ பழம் வந்து அறியும் போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து மாம்பழம் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா டெம்டேட் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து கட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேக் பண்ணிக்கணும். டப்பாவில் போட்டு நல்லா வந்து மூடி போட்டு நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கணும். இதில் நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸ்ட்ரென்த்துக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய பழங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னா பப்பாளிலாம் சேர்க்கலாம். அதாவது நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஜூஸியாக ஆகாமல் சிட்ரிக் ஆசிட் இல்லாத பழங்களாக சேர்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம மில்க் ஷேக் மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் உள்ள ஆசிட் இருக்கிற அந்த மாதிரி பழங்கள் சேர்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து கருப்பு திராட்சை இல்ல பச்சை திராட்சை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இனிப்பா இருக்கு அப்படின்னா சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து ஃப்ரூட்ஸால ஆன ஒரு ரெசிபி தான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து இந்த தடவை நான் வந்து முதல் முறையா இப்பதான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நான் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப கம்மி லெவல்ல நீங்க வந்து சேர்த்து பாருங்க ஃபர்ஸ்ட் செய்றீங்க அப்படின்னா. ஏன்னா ரொம்ப ஹெவியா போச்சுனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலுமே இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் தான், சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டேஸ்டிக்காக வேணா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுல வந்து நான் கொஞ்சமா வந்து சின்ன பவுல்ல தான் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பழங்கள் வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து கெட்டி இல்லாம கலக்கிட்டேன். இதை வந்து அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து நம்ம அடுப்புல வச்சு நம்ம காய்ச்சி அந்த பால் இதுல வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணி இல்லாம வந்து நம்ம கரைச்சிக்கணும். அதாவது கெட்டியாகாம நம்ம வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாகு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம ஒரு பவுல்ல வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதுல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நம்ம சூடா இருக்கும் போது இதை வந்து போட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த சூட்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீமி மாதிரி வரும் உங்களுக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா ஃபிளேவர். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபிளேவர் வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து இந்த வருஷம் நான் வந்து புதுசா பண்ணியிருக்கேன். அதை புதுசா பண்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா அவ்வளோ வெயில் அடிக்கிறாரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து நம்ம மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா
மழை பெஞ்சாலும் அதுக்கு அதை விட தாண்டி தான் வெயில் வருதே தவிர மழை வந்து வந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாம தான் இருக்கு. இன்னமும் வந்து ஹீட்டா தான் இருக்கு பூமி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தாவது கொஞ்சமாவது இன்ஸ்டன்டா நமக்கு வந்து இந்த பாடி வந்து கொஞ்சம் கூலிங் ஆகட்டும் அப்படிங்கறதுனாலதான் சின்ன பசங்களுக்குலாம் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு சுகர் வந்து தேவையான அளவு வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுல்ல, கண்ணாடி பவுல்ல வச்சீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நிறைய பழங்கள் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடுச்சு. அதாவது நான் யாரும் சாப்பிடாம அது வந்து 2 நாள் கழிச்சு யாரும் சாப்பிடக்கூடாதுங்கனால நான் வந்து கீழே வந்து கொட்டிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதிகமா சேர்த்துக்கோங்க. இல்ல வந்து இந்த க்ரீமுக்காக சில பேர் வந்து சாப்பிடுவாங்க, க்ரீமியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சமா ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்க நிறைய செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி ஆசிட் உள்ள அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல சேர்க்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்க்காம நீங்க வந்து கட் பண்ணா நல்லா கெட்டியா வர மாதிரி ஜூஸியா வராத ஃப்ரூட்ஸா வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேனல், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.